வெல்கம் டு மை சேனல். நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு நாள் வந்து திடீர்னு யாரோ சொன்னாங்க, சிஎம்டியில் போய் இந்த கொமாண்ட் டைப் பண்ணு. உடனே என்ன ஆச்சு? பயமாக இருந்துச்சு, புரியல, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ரைட்டா? இன்றைக்கு அந்த பயம் போயிடும். நாங்கள் வந்து சிஎம்டியை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தமிழில் இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். முதலாவது பார்ப்போம், இந்த சிஎம்டினா என்ன. இந்த சிஎம்டி என்பது வந்து கொமாண்ட் ப்ராம்ப்ட். இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து பில்டின்னா வர ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். அதாவது நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக கீபோர்டில் வேர்ட்ஸ் டைப் பண்ணி கம்ப்யூட்டருக்கு டைரெக்டாக ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து சொல்லணும்னா, நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் திறந்து ஃபோல்டருக்கு போகிறீங்க. அதே வேலையை சிஎம்டியில் ஒரு லைன் டைப் பண்ணி 2 செகண்டில் பண்ணலாம். அதான் சிஎம்டியில் பவர். சிஎம்டி என்பது வந்து 1981 வந்து எம்எஸ் டொஸ் காலத்தில் வந்தது. இப்போவும் விண்டோஸ் 11லையும் வந்து இது இருக்குது. ஏன்டா இதோட பவர் இன்னும் போகலை. இப்ப நீங்க நினைக்கலாம், இது ஏதோ ஐடி ஆட்களுக்கு மட்டும் தானே, ஐடி ஆட்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு. அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க யாரெல்லாம் வந்து இந்த சிஎம்டி யூஸ் பண்றாங்கன்னு. முதலாவது வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் அட்மின்ஸ். அதாவது இந்த சர்வர் மேனேஜ் பண்றதுக்கு, அதே மாதிரி நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு, இதே மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் அட்மின்ஸ் வந்து அவங்களோட டெய்லி யூஸ்க்காக வந்து இந்த சிஎம்டி வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது கோட் ரன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கிட் கமாண்ட்ஸ் செய்கிறதுக்கு, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால், இது எல்லாத்துக்கும் வந்து இந்த சிஎம்டி வந்து டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகினர்ஸுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து சிஎம்டி பேசிக் வந்து மஸ்ட் நோ சப்ஜெக்டாக இருக்கும். அதே மாதிரி கேமர்ஸ் அண்ட் பிசி யூசர்ஸுக்கு வந்து, அதாவது கேம் லேக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ண, அதே மாதிரி பிசி ஒப்டிமைஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த சிஎம்டி ஷார்ட் கட்ஸை வந்து என்ன செய்யறாங்கன்னா கேமர்ஸ் அண்ட் பிசி யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், பல்க் ஃபைல் ஆப்ரேஷன், அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ ஃபிக்ஸ், அதே மாதிரி டைம் சேவ் பண்ண, இதுக்கெல்லாம் வந்து இந்த சிஎம்டி வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த எதிக்கல் கேக்கர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து செக்யூரிட்டி டெஸ்டிங், அதே மாதிரி நெட்வொர்க் ஸ்கேனிங், இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா பேசிக்காக வந்து அவங்களும் வந்து இந்த எதிக்கல் கேக்கர்ஸும் வந்து இந்த சிஎம்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து இந்த சிஎம்டி தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு பேசிக்கான ஸ்கில். ஓகே. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்டி யூஸ் பண்ணுற ஆட்கள் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது சிஎம்டியில் யூஸ் ஆகிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் கமாண்ட் எல்லாத்தையும் வந்து தமிழில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். நீங்கள் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து பார்த்த பிறகு வந்து நீங்களே வந்து சிஎம்டியில் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். கடைசியில் ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் ஷார்ட்கட் டிப்ஸ் இருக்குது, அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பிக்கை இருந்தால் இப்போவே வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது நாங்கள் பார்ப்போம், சிஎம்டியை வந்து எப்படி ஓப்பன் பண்ணதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் முதலாவது உங்களோட கீபோர்டில் வந்து விண்டோஸ் கீ இருக்குதானே, அதையும் ப்ளஸ் ஆரையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது விண்டோ கீ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ரெண்டையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இந்த ரன் டயலாக் கொண்டு வரும். இப்போ வந்து பாருங்க, இந்த ரன் டயலாக் இது வந்து வரும். இதில் வந்து நீங்கள் சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சிஎம்டி. ஓகே. சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு வழி இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இன்னொரு வழி இருக்கு, நீங்கள் உங்களோட ஸ்டார்ட் இதுக்குள்ளே போய் கொள்ளுங்க. அதுக்குள்ளே போய் இதில் போய் சர்ச் பண்ணுங்க சிஎம்டின்னு சொல்லி. சிஎம்டி. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லி வருது. இதில் என்ன செய்யுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமே, இப்படி இந்த முறையிலையும் வந்து நாங்கள் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணணும்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரன் டயலாக் வரும். இதில் வந்து நாங்கள் சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு நாங்கள் என்டர் கொடுத்தோம்னா எங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நாங்கள் இதில் முதலாவது பார்க்க போகிற கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஐஆர். அதாவது டிஐஆர் என்னென்னா டிரெக்டரி என்ற வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து இந்த டிஐஆர். இந்த கமாண்டை டைப் பண்ணால் இப்போ உள்ள ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு வந்து லிஸ்ட்டாக வந்து ஷோ ஆகும். இது வந்து டிஐஆர். உதாரணமாக வந்து இப்போ நாங்கள் சி டிரைவில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம், அல்லது என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதலாவது டிஐஆர்ன்ற இந்த கமாண்டை வந்து டைப் பண்ணணும். டிஐஆர். ஓகே, நான் கமாண்ட் ப்ராம்ப்டை கொஞ்சம் பெருசாக நான் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே. டிஐஆர் ஸ்பேஸ்
நாங்கள் சி டிரைவில் பார்க்க போகிறோம். அப்போ சி கோலன் சி கோலன் ஸ்லாஷ். ஓகே, இப்போ கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட சி டிரைவில் வந்து என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஆகலம் இதாகிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, எங்களோட இந்த சி டிரைவுக்குள்ளே வந்து நாங்கள் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுனேன். முதலாவது டிரைவர்ஸ் இருக்குது, இன்புட் அவுட்புட், மைக்ரோசாஃப்ட் ஷேர்ட் இருக்குது, எம்பெடி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்குது, பைத்தன், எஸ்கியூஎல், டெம், யூசர்ஸ் இப்படின்னு சொல்லி எங்களோட சி டிரைவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் வந்து நாங்கள் இந்த டிஐஆர் கொமாண்டை யூஸ் பண்ணுறதன் மூலம் வந்து எங்களோட இப்போ நாங்கள் எந்த ஃபோல்டருக்கு நிற்கிறோமோ அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து நாங்கள் இந்த டிஐஆர் கொமாண்டை யூஸ் பண்ணுறதன் மூலம் என்ன செய்யலாம்னா பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற இந்த கொமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடி. சிடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டிரெக்டரி. ஒரு ஃபோல்டரில் இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு வந்து போக இந்த கொமாண்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த சி டிரைவில் வந்து யூசர்ஸுக்குள்ள எல்ஓக்யூக்குள்ள இந்த டிரெக்டரியில் வந்து தான் நான் நிற்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னா இதில் இருந்து சேஞ்ச் டிரெக்டரி, அதாவது சிடி கொடுத்து என்ன செய்ய போகிறோம்னா நான் டெஸ்க்டாப்புக்கு போக போகிறேன். ஓகே, அதுக்கு என்ன செய்யணும்னா முதலாவது சேஞ்ச் டிரெக்டரி வந்து முதலாவது நீங்கள் சிடி கொடுக்கணும். சிடி ஸ்பேஸ், நான் இப்போ டெஸ்க்டாப்புக்கு தானே போக போகிறேன். இப்போ டெஸ்க்டாப் டெஸ்க். ஓகே, அப்போ என்ன ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போகிறதுக்கு இந்த கொமாண்டை வந்து யூஸ் பண்ணணும். இந்த கொமாண்ட் பார்த்தீங்கன்னா சிடி, அதாவது சேஞ்ச் டிரெக்டரி. இப்போ நான் எந்த டிரெக்டரி போகிறேன்னா இந்த டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு வந்து நான் டெஸ்க்டாப்புக்கு வந்து போகிறேன். அப்போ சிடி டெஸ்க்டாப் கொடுத்துட்டு நான் இப்போ என்டர் கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ முதல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததுன்னு சி டிரைவுக்குள்ள யூசர்ஸுக்குள்ள எல்ஓக்யூ இதுக்குள்ள ரெண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேஞ்ச் டிரெக்டரி கொடுத்தால இப்போ பாருங்க நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்புக்குள்ள வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து முதல்ல அந்த யூஸ் பண்ண தானே கொமாண்ட் என்னது டிஆர் கொடுத்தா என்ன நடக்கும், எங்கட இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸ் மற்றும் ஃபோல்டர் எல்லாம் காட்டும். ஸோ அதை செக் பண்ணி பார்ப்போம். அப்போ டெஸ்க்டாப்புக்கு என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு வந்து நாங்கள் வந்து செக் பண்ணக்கூடாது. அப்போ டிஐஆர் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க நிறைய ஃபோல்டர்ஸ் காட்டுதுன்னு. இதில் வந்து நிறைய இதுகள் காட்டுது பாருங்க. நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகே, கேலண்டர், கேப்கட், ட்ராப் பாக்ஸ், டெஸ்க்டாப், மேட், லெனோவா, நவ், டிஸ்கவரி இப்படி நிறைய இதுகள் காட்டுது. கேலண்டர், யாக், போஸ்ட்மேன், நியூ ஃபோல்டர் இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த நான் பாருங்க இப்போ எங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்து கொடுங்க பாருங்க. எக்ஸாம், யூடியூப், சாஃப்ட்வேர், ரியாக்ட், விசுவல் ஸ்டுடியோ கோட் இதெல்லாம் வந்து என்ன இப்போ நான் இந்த டெஸ்க்டாப் ஃபோல்டருக்குள்ள போய் இப்போ நான் வந்து அந்த டிஏஆர் கொடுத்து டிஏஆர் கொமாண்ட் கொடுத்து கரண்டாக இப்போ நான் டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு வச்சு தான் டிஏஆர் கொடுத்தேன். கடைசியாக வந்து நான் நிற்கிற டிரெக்டரி வந்து இந்த டெஸ்க்டாப். ஸோ இதுக்கே என்னென்ன ஃபோல்டர் வந்து இருக்குதோ அதை வந்து நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் நான் இப்போ இதுக்குள்ள சொன்னேன் எல்லா ஃபைல் இந்த ஃபோல்டர் எல்லாம் இப்போ நான் என்ன டெஸ்க்டாப்புக்கு இதை மினிமைஸ் பண்ணி போய் காட்டுன்னு பாருங்க. இருக்கு பாருங்க, நான் பார்த்து இந்த டெய்ல்விண்ட், இந்த ஆன்டி கிராவிட்டி, அதே மாதிரி நியூ ஃபோல்டர், அதே மாதிரி விசுவல் ஸ்டுடியோ கோட், எஸ்கியூஎல், இந்த சூம் இதில் இருக்க அவ்வளோ ஃபோல்டர் மாதிரி இந்த ஃபைல் முழுக்க வந்து இந்த பாருங்க இந்த இதில் வந்திருக்கு. நான் இந்த டிஏஆர் கொமாண்ட் கொடுத்ததால சிஎம்டியில் இந்த டெஸ்க்டாப் டிரெக்டரிக்கு வந்து கொடுத்ததால இந்த ஃபைல் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்ன செஞ்சேன் நான் வந்து கடைசியாக லாஸ்ட்டாக வந்து எல்ஓக்யூ இந்த ஃபோல்டருக்கு இருந்து இப்போ வந்து டெஸ்க்டாப் இந்த டிரெக்டரிக்குள்ள வந்து வந்துடுறேன். சிடி கொமாண்ட் கொடுத்து சிடி டெஸ்க்டாப் கொடுத்து. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்ன செஞ்சாங்க சிடி அதாவது சேஞ்ச் டிரெக்டரி கொடுத்து ஏற்கனவே இருந்த இந்த எல்ஓக்யூ ஃபோல்டருக்கு இருந்து டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு வந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் திருப்பியுமே இந்த எல்ஓக்யூ ஃபோல்டர் அதாவது ப்ரீவியஸாக நாங்கள் இருந்த ஃபோல்டருக்கே போகிறோம்னா அதுக்கு என்ன கொமாண்ட் பார்த்தீங்கன்னா சிடி கொடுத்து சிடி கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு ரெண்டு ஃபுல் ஸ்டாப் அதாவது ரெண்டு டோட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க எங்களோட ப்ரீவியஸ் ஃபோல்டருக்கு நாங்கள் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல எல்ஓக்கியில் இருந்தாங்க அதில் சேஞ்ச் டிரெக்டரி சிடி கொடுத்து எங்களோட டிரெக்டரி வந்து டெஸ்க்டாப் தான் எங்களோட நேம் அதை கொடுத்து டெஸ்க்டாப்புக்கு வந்துனாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரீவியஸ் ஃபோல்டருக்கு போகிறதுக்கு வந்து சிடி கொடுத்து ஸ்பேஸ் விட்டு ரெண்டு டோட் அதாவது ஃபுல் ஸ்டாப் ரெண்டு கொடுத்தீங்கன்னா இப்போ இப்படி கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும்னா ப்ரீவியஸ் ஃபோல்டர் எங்களோட பழைய ஆல்ரெடி இருந்த ஃபோல்டருக்கே வந்துட்டு எனக்கு எல்ஓக்கி ஃபோல்டர். ஸோ இதான் வந்து அடுத்த கொமாண்ட். அடுத்து என்ன செய்வோம்னா நாங்கள் இந்த சேஞ்ச் டிரெக்டரி தானே இந்த சிடி கொமாண்ட்
இதை யூஸ் பண்ணி எங்கட டெஸ்க்டாப்ல இருக்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள டெஸ்க்டாப்புக்கு போய் அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்ல இருக்கிற ஒரு ஃபோல்டருக்கு போய் அதுக்கு இருக்க இன்னொரு ஃபோல்டருக்கு போய் அதுக்குள்ள என்னென்ன ஃபைல் இருக்குன்னு நாங்க ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தோம். நாங்க டிஐஆர் கொமாண்டை வந்து யூஸ் பண்றதால வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து உள்ள இருக்கு என்று பார்த்து அதே மாதிரி என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இப்போ நாங்கள் டெஸ்க்டாப்புக்குள்ளே தான் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எம்பின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கு. நாங்கள் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா M1 சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ளேயும் போய் பிறகு இதுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அதே மாதிரி என்ன ஃபோல்டர் இருக்குன்னு நாங்கள் இந்த டிஐ கொமாண்டை கொடுத்து நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்னா எங்களோட கொமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ள போய்க்கொள்வோம். ஓகே, கொஞ்சம் ஜூம் ஜூம் இன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு வடிவம் கொஞ்சம் தெரியும். ஓகே, எங்களோட கொமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா முதலாவது சேஞ்ச் ரைட்டு கொடுப்போம். சிடின்னு நாங்கள் வந்து முதலாவது டெஸ்க்டாப்புக்கு போகிறோம் எல்லோக்கில் இருந்து. அப்போ சிடி டெஸ்க்டாப் ஓகே டெஸ்க்டாப். இப்போ நாங்கள் டெஸ்க்டாப்புக்கு வந்துட்டோம். அடுத்த டெஸ்க்டாப்புக்கு இருந்து என்ன பார்க்குறோம், எங்களை நாங்கள் ஆல்ரெடி பார்த்த ஃபோல்டர் எங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த ஃபோல்டர் பேர் வந்து எம்பி. அதுக்குள்ளே வந்து இருக்கிற மற்ற ஃபோல்டர் வந்து M1 இந்த ஃபோல்டர். அதுக்குள்ளே போகிறோம். ஓகே, டெஸ்க்டாப் போய் சிடி அதாவது சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து டெஸ்க்டாப் போய் டெஸ்க்டாப்ல இருந்து எம்பின்னு சொல்ற அந்த ஃபோல்டருக்கு போய் அதுக்கு இருந்து M1 என்ற ஃபோல்டருக்கு போகிறோம். இப்போ நாங்கள் என்ன இவ்வளோத்தையும் கொடுத்து போட்டு என்டர் கொடுத்தோம்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்ச் டைரக்டரி என்ன சி சி டிரைவுக்குள்ள யூசர்ஸ்க்குள்ள எல்ஓக்யூக்குள்ள டெஸ்க்டாப்புக்கு வந்து திருப்பி அதுக்குள்ள எம்பின்ற ஃபோல்டருக்குள்ள அதுக்கப்புறம் M1 ஃபோல்டருக்கு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள போய் இப்போ செக் பண்ணுவோம். டிஏஆர் கொடுத்து இதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் ஃபோல்டர் இருக்குன்னு செக் பண்ணுவோம். அப்போ என்ன கொடுக்கணும், டிஏஆர் இந்த கொமாண்டை கொடுத்து நாங்கள் என்டர் கொடுத்தோம்னா இப்போ பாருங்க தெரியுது. இங்கே பாருங்க நாங்கள் இப்போ வந்து டிஏஆர் கொடுத்து என்டர் கொடுத்தோமே. இந்த டிஏஆர் கொடுக்குறது எங்களோட இந்த கரண்ட் டைரக்டரி இந்த M1 இந்த ஃபோல்டருக்கு வந்து என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட் இக்னோர் இருக்கு, அதே மாதிரி இண்டெக்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ் டாட் HTML, நோட் மாடியூல்ஸ், பேக்கேஜ் டாட் டெவலப் டாட் ஜேசன், பப்ளிக், ரீட்மி, ஸோ இதெல்லாம் இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும், எங்களோட ஃபோல்டருக்கு போகாமலே இந்த சிஎம்டியில் வச்சு என்னென்ன ஃபோல்டர் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து சிஎம்டி கொமாண்ட் அதான் டிஏஆர் கொடுத்து பார்த்தோம். இப்போ நான் இதே ஃபைலில் உள்ள போய் இருக்கான்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்பில் எம்பிக்குள்ள இந்த M1க்குள்ள பாருங்க இந்த இவ்வளவு இதுக்கு இருந்த எல்லா ஃபோல்டர் பேக்கேஜ் டாட் ஜேசன், இண்டெக்ஸ் டாட் HTML, ரீட்மி, பப்ளிக், சோர்ஸ், நோட் மாடியூல்ஸ் இதெல்லாம் தான் வந்து அந்த அங்கே வந்து எங்களுக்கு இந்த கொமாண்ட் ப்ராம்ப்டில் நாங்கள் இந்த டிஆர் கொமாண்ட் கொடுத்தால ஷோவான எல்லா ஃபோல்டர்ஸ் அந்த மற்றது டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இதெல்லாம் மற்ற ஃபைல்ஸ் எல்லாம். அடுத்தது பார்க்க போகிறது நாங்கள் வந்து இப்போ என்ன கொமாண்ட் ப்ராம்ப்டை வந்து இப்படி கோடெல்லாம் எழுதி கொண்டு போகிறோம். ஒவ்வொரு கொமாண்டாக வந்து செஞ்சு கொண்டு போகிறோம். இப்படி நிறைய கொமாண்ட் வந்த பிறகு நீங்கள் இந்த கொமாண்ட் ப்ராம்ப்டை வந்து கிளியர் பண்ணணும். என்ன செய்யணும்னா உங்களோட கொமாண்ட் ப்ராம்ப்டில் லாஸ்ட்டாக இருக்கிற எந்த இதில் இருக்கிறீங்களோ அதை வச்சு சிஎல்எஸ் கொடுங்க, எல்லாம் கிளியர் ஆகிடும். ஓகே, சிஎல்எஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கிளியர் ஆகிடும். இது எங்களோட கொமாண்ட் ப்ராம்ப்டை கிளியர் பண்ணுறதுக்குரிய கொமாண்ட். ஓகே, நாங்கள் அடுத்தது பார்ப்போம் எப்படி வந்து எங்களோட ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். எப்படி இதுக்கும் ஒரு கொமாண்ட் இருக்கு, அதை சொல்லுவோம் நாங்கள் வந்து MKDIR. இந்த MKDIR இந்த கொமாண்டை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா வந்து ஒரு நியூ ஃபோல்டரை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இந்த கொமாண்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா எங்களுடைய டெஸ்க்டாப் ஃபோல்டர் அதாவது இந்த டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து டெஸ்க்டாப்பில் எம்பின்ற ஃபோல்டருக்குள்ள M1 ஃபோல்டருக்குள்ள நிற்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு போகணும். அப்போ சிடி கொடுத்து 2 ஃபுல் ஸ்டாப் கொடுத்தா ஒரு ஃபோல்டர் முன்னுக்கு வரும். ஓகே, இப்போ நாங்கள் எம்பிக்கு வந்துடும். இப்போ இன்னொருக்கா சிடி கொடுத்து இன்னொருக்கா 2 ஃபுல் ஸ்டாப் அல்லது முற்றுப்புள்ளின்னு சொல்லுவோம் நாங்கள் தமிழில். அது கொடுத்தோம்னா இப்போ அடுத்து எங்கள் டெஸ்க்டாப் இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்துடுது. இப்போ நாங்கள் டெஸ்க்டாப் எங்களோட கரண்ட் டைரக்டரி வந்து டெஸ்க்டாப். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த டெஸ்க்டாப்புக்கு வந்து ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குரிய கொமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா MKDIR. இந்த கொமாண்டை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். அந்த நேம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன கொடுக்கலாம், ஓகே மை நியூ ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவோமே. ஓகே, மை கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் நியூ ஃபோல்டர். ஓகே, ஓகே, அப்போ என்ன நாங்கள் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் இந்த MKDIR அதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்குரிய கமாண்ட் தான் வந்து அதாவது நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்குரிய கமாண்ட் தான் வந்து இந்த MKDIR அதாவது மேக் டைரக்டரி. இதை தான் வந்து நாங்கள் MKDIR சொல்லுவோம். இப்போ என்ன இதை யூஸ் பண்ணி
நான் அதுக்கு பிறகு மை நியூ ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்டர் கொடுப்போம். ஓகே. இப்போ நாங்கள் போய் எங்களோட டெஸ்க்டாப்பில் பார்ப்போம் இந்த மை நியூ ஃபோல்டர் வந்து இந்த ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கான்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. இப்போ பாருங்க இந்த இதில் இருக்கு பாருங்க. இந்த இருக்கு இந்த ஃபோல்டர் தான் அந்த ஃபோல்டர். ஓகே. நாங்கள் வந்து நடுவில் எடுப்போம் பாருங்க. பாருங்க மை நியூ ஃபோல்டர்னு சொல்லி இந்த பேரில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிட்டேன்னு கொண்டு இதில் வைப்போம். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியுமே மை நியூ ஃபோல்டர்னு சொல்லி டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிட்டு. ஓகே. அடுத்தது பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் இருக்கு தானே இந்த மை நியூ ஃபோல்டர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ஸ்பேஸுமே இல்லைன்னு இந்த கெமல் கேஸ் யூஸ் பண்ணோம். கெமல் கேஸ்னா ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்மாலாக வந்து நாங்கள் இது 2 கலந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வேர்ட் இந்த மை அதே மாதிரி நியூ இந்த ஃபோல்டர் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை. ஆனால் உங்களுக்கு இதுக்கிடையில வந்து ஸ்பேஸ் வேணும்னா அதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி செய்யறேன்னு பார்ப்போம். ஓகே. ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ள போய் பண்ணுங்க. நான் இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல என்ன எங்களோட ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு வந்து கமாண்ட் வந்து mkdir mkdir ஓகே mkdir கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா டபுள் கோட்ஸுக்குள்ள வந்து நீங்க உங்களோட ஃபோல்டர் நேமை கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்பேஸ் கொடுத்து உங்களோட நியூ ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கிரியேட் பண்ண மாதிரி நியூ ஃபோல்டர்னு சொல்லி ஒரு நியூ உள்ள ஓகே ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் மை ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே மை ஸ்பேஸ் விட்டு ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யும் முதல் வந்து ஸ்பேஸ் விடாமல் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண மை நியூ ஃபோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் சொல்லி ஸ்பேஸ் விட்டு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து வழியை வந்து இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குன்னு போய் எங்களை டெஸ்க்டாப்பில் பார்ப்போம். ஓகே. இப்போ பாருங்க இப்போ 2 ஃபோல்டரையும் பக்கத்தில் வச்சு பார்ப்போம். பாருங்க முதலாவது வந்து இந்த மை நியூ ஃபோல்டருக்கு வந்து இடையில வந்து நான் அந்த எங்களோட நேமுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் இல்லை. ஆனால் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது மை ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். ஸோ இப்படியும் நாங்கள் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். அடுத்து நாங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தோம் வந்து எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் வந்து ஒரு டிரெக்டரியில் இப்போ எந்த ஒரு டிரெக்டரியாக இருந்தாலும் டெஸ்க்டாப்பாக இருக்கலாம் அல்லது கூட குறிப்பிட்ட ஒரு ஃபோல்டராக இருக்கலாம் அதுக்குள்ள வந்து எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன செய்யலாம்னா இப்படி சேம் டைம்ல வந்து நிறைய ஃபோல்டர் வந்து ஒரே கொமாண்ட்ல வந்து நான் கிரியேட் பண்ணலாம். அது என்னன்னு செய்யறேன்னு சொல்லி அடுத்தது பார்ப்போம். ஓகே. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு கொமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் கொள்வோம். இப்போ நாங்கள் டெஸ்க்டாப்ல தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட கரண்ட் டைரக்டரி வந்து டெஸ்க்டாப். இதுக்கு என்ன செய்வோம்னா ஒரு 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஃபோல்டர் 1 ஃபோல்டர் 2 ஃபோல்டர் 3ன்னு 3 ஃபோல்டர் சேம் டைம்ல கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம். ஓகே. அதுக்கு வந்து முதலாவது நாங்கள் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு கொமாண்ட் வந்து mkdir கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து முதலாவது ஃபோல்டர் 1 ஃபோல்டர் 1 அடுத்து என்ன செய்யணும்னா ஸ்பேஸ் வந்து விடுங்க. அடுத்த ஃபோல்டருக்கு வந்து அடுத்த ஃபோல்டர் நேம் கொடுங்க. ஓகே. ஃபோல்டர் 2 அடுத்த நேம் அடுத்த ஃபோல்டர் நேம் வந்து ஃபோல்டர் 3 FOLDER. ஓகே ஃபோல்டர் 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்குரிய கொமாண்ட் அதாவது நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணக்கூடிய கொமாண்ட் கொடுத்து நாங்கள் முதல்ல mkdir நாங்கள் வந்து டெஸ்க்டாப்புக்குள்ள தான் இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். முதலாவது ஃபோல்டர் வந்து ஃபோல்டர் 1 ரெண்டாவது ஃபோல்டர் 2 அடுத்து ஃபோல்டர் 3. இப்போ கொடுத்து போட்டு இப்போ என்டர் கொடுத்துட்டு பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி. இப்போ நீங்க போய் எங்களோட அவுட்புட் விண்டோல பாருங்க. இப்போ பாருங்க 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருப்பாரு. இந்த 3 வந்து நான் ஆர்டர் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கு ஃபோல்டர் 1 ஃபோல்டர் 2 ஃபோல்டர் 3 பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோல்டர் 1 ஃபோல்டர் 2 ஃபோல்டர் 3ன்னு சொல்லி 3 ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணப்படுது. ஸோ இந்த கொமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா சேம் ஒரே லைன்ல வந்து ஒரே கொமாண்ட்ல வந்து நிறைய மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோன்னா எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நாங்கள் இப்போ கரண்டாக இருக்கிற டைரக்டரிக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் என்னது ஒரே கமாண்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம் எப்படி வந்து நாங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளேயோ அல்லது இன்னொரு ஃபோல்டருக்குள்ளேயோ வந்து எப்படி வந்து ஒரு ஃபைல் உண்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் உண்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் உண்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ண தானே ஃபோல்டர் 1 ஃபோல்டர் 2 ஃபோல்டர் 3 இதில் வந்து இந்த ஃபோல்டர் 1 ஃபோல்டருக்குள்ள போய் நாங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை என்ன கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே முதலாவது நாங்கள் சேவ் பண்ண கரண்டாக வந்து டெஸ்க்டாப் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து எங்களோட ஃபோல்டர் 1க்குள்ள போவோம். அதுக்குரிய கமாண்ட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சிடி கொடுத்து ஃபோல்டர் 1 ஃபோல்டர்
1 கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் 1 போயிட்டு இப்போ நான் கரண்டாக நிற்கிற டைரக்டரி வந்து அதாவது ஃபோல்டர் 1. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்வோம்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதுக்குரிய கொமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது டைப் டைப் ஒன்று கொடுக்கணும். நீங்கள் டைப் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு நல் அதுக்கு பிறகு கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுங்க. கிரேட்டர் அதுக்கு பிறகு ஸ்பேஸ் விட்டு உங்களால் அதுக்கு பிறகு எங்களோட ஃபைல் நேம் நாங்கள் என்ன பேரில் வந்து அந்த ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்தா சரி. இப்போ நாங்கள் வந்து என்ன கொடுப்போம்? ஓகே ஓகே மை ஃபர்ஸ்ட் ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே மை FIRS மை ஃபர்ஸ்ட் ஃபைல். ஓகே ஓகே மை ஃபர்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஓகே அப்போ நாங்கள் என்ன செஞ்சாங்க, நாங்கள் இந்த ஃபோல்டர் 1க்குள்ள வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலை கிரியேட் பண்ணதுக்குரிய சிஎம்டி கமாண்ட் வந்து முதலாவது டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஒன்று விட்டு அதுக்கப்புறம் நல் அதுக்கப்புறம் கிரேட்டர் தன் சிம்பிள் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட ஃபைல் நேம் இவரை நாங்கள் கிரியேட் பண்ண போகிற ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ வந்து நீங்கள் சரி என்டர் கொடுங்க. இப்போ என்ன கொடுத்துட்டு நாங்கள் இப்போ எங்களுடைய டெஸ்க்டாப்பில் தானே நாங்கள் இப்போ டெஸ்க்டாப்புக்கு ஃபோல்டர் 1க்கு தானே ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம். என்ன இப்போ டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். டெஸ்க்டாப்புக்கு ஃபோல்டர் 1 இந்த இருக்குன்னு ஃபோல்டர் 1க்குள்ள ஓகே ஃபோல்டர் 1க்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க இதுக்குள்ள ஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டு பாருங்க மை ஃபர்ஸ்ட் ஃபைல் பாருங்க. ஆனால் இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, எம்டியா இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் எம்டியா இருக்கு. ஆனால் வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். எங்களோட ஃபைல் நேம் வந்து மை ஃபர்ஸ்ட் ஃபைல். ஓகே அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணாங்க இந்த டைப் ஸ்பேஸ் நாள் கிரியேட்டதை நாங்கள் எங்களோட ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி கொடுத்து எங்களோட நான் கிரியேட் பண்ண ஃபோல்டருக்கு வந்து ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணோம். இப்போ நாங்கள் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணும் போதே நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த மை ஃபர்ஸ்ட் ஃபைலுக்கு வந்து உள்ள ஒரு டெக்ஸ்ட்டுமே இல்லை. நாங்கள் உள்ள போய் பார்த்தோம், உள்ள ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணும்போதே உள்ள ஒரு டெக்ஸ்டையும் ஆட் பண்ணலாம். அது என்னன்னு செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது எக்கோ ஈஸி ஹெச்ஓ எக்கோ வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஒன்று விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களோட அந்த ஃபைலுக்குள்ள வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போறீங்களோ அதை டைப் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுப்போம்? ஓகே நான் வந்து ஹலோ எவ்ரி ஒன் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுப்போம். ஓகே HELLO ஹலோ VERY எவ்ரி ஒன். ஓகே வெல்கம் டு மை சேனல். ஓகே வெல்கம் டு ஓகே யூ WSI கௌசிகன் டெக் டாக் தமிழ். ஓகே ட்ரிபிள் டின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டு இப்போ நாங்கள் வந்து என்ன கொடுக்க போறோம்னா வந்து கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுக்க வேண்டிய கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அங்கே எங்களோட ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ ஃபைல் நேம் என்ன கொடுப்போம்? ஓகே முதல் வந்து மை ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ண. இப்போ ஃபைல் 2ன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே ஃபைல் 2 டாட் டிஎக்ஸ்டி. ஓகே அப்போ நான் என்ன செஞ்சேன், முதலாவது பார்த்துனாங்க எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து எங்களுடைய ஃபோல்டர் 1க்குள்ள வந்து எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது. ஆனால் அந்த ஃபைல் வந்து உள்ள வந்து எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லை, எம்டியாக இருந்தது. அதுக்கு வந்து முதலாவது நாங்கள் டைப் கொண்டு கொடுத்து அப்புறம் ஸ்பேஸ் விட்டு நல் கொடுத்து நாங்கள் அது பிறகு கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுத்து அங்கால மை ஃபர்ஸ்ட் ஃபைல் சொல்லி எங்களோட ஃபைல் நேம் கொடுத்து அங்கால டாட் டெக்ஸ்ட் கொடுத்துனாங்க. அவர் இப்போ என்ன செஞ்சாங்க, இப்போ என்ன செய்ய போறோம்னா முதல்ல நாங்கள் கிரியேட் பண்ண ஃபைல் வந்து எம்டியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்டையும் வந்து சேர்த்து கிரியேட் பண்ண போகிறோம், அதில் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லி தான் இந்த கொமாண்டில் பார்க்க போகிறோம். அதுக்குரிய கொமாண்ட் தான் வந்து முதல்ல எக்கோன்னு கொடுக்கணும். ECHO எக்கோ. அது பிறகு என்ன செய்யணும்னா இந்த இது வந்து அடுத்தது வந்து என்ன நாங்கள் கொடுக்க போகிறோமோ அந்த விஷயம் எனக்கு இவ்வளவு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அந்த ஃபைலுக்குள்ளே இருக்க போகிற டெக்ஸ்ட் எனக்கு நாங்கள் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு கௌசிகன் டெக் டாக் தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது பிறகு ஒரு கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுத்துருக்கோம். அது பிறகு நான் எங்களோட ஃபைல் நேம் கொடுக்கணும். இந்த ஃபைல் தான் இந்த நேமில் தான் வந்து ஃபைல் கிரியேட் பண்ண போகுது. அப்போ எங்களோட ஃபைல் நேம் வந்து ஃபைல் 2.txt. ஓகே இப்போ நாங்கள் நினச்சோம்னா என்டர் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. ஓகே இப்போ நான் என்டர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பாருங்க எங்களோட ஃபோல்டர் 1க்குள்ள டெஸ்க்டாப்புக்குள்ள ஃபோல்டர் 1க்குள்ள போவோம். இப்போ பாருங்க முதல் வந்து மை ஃபர்ஸ்ட் ஃபைல் சொல்லி எம்டி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் இப்போ ஃபைல் 2ன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண ஃபைல் அதுக்குள்ள போய் பார்ப்போம். ஓகே இப்போ பாருங்க நாங்கள் அந்த அதுக்குள்ள கொடுத்த டெக்ஸ்ட் மட்டும் ஆயிருக்கு பாருங்க. ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு கௌசிகன் டெக் டாக் தமிழ்னு சொல்லி வந்துருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இதுதான் அந்த கொமாண்ட். நாங்கள் ஆல்ரெடி பார்த்துனாங்க எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து எப்படி வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம்
எப்படி நாங்கள் ஒரு கிரியேட் பண்ண ஒரு ஃபைலை வந்து delete பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்குரிய command என்னன்னு பார்த்தீங்கன்னா del, அதாவது இதை சொல்லுவோம் வந்து delete commandன்னு சொல்லி. இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா ஒரு ஃபைலை வந்து delete பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது என்னன்னு delete பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, ஓகே நாங்கள் வந்து ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளே தான் இந்த ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே இப்போ அந்த டைரக்டரிக்குள்ள வந்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ என்ன செய்வோம்னா, இதுக்குள்ள நின்று கொண்டு ஒரு ஃபைல் வந்து delete பண்ண போகிறோம். நாங்கள் என்ன செய்வோம், ஓகே எங்களோட ஃபைல் 2 வந்து delete பண்ணுவோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண தானே ஃபைல் 2 இல்லாட்டி வந்து எங்களோட இந்த மை ஃபர்ஸ்ட் ஃபைல் இருக்கு தானே, அதை வந்து delete பண்ணுவோம். இந்த மை ஃபர்ஸ்ட் ஃபைல் txt நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபைலை வந்து நாங்கள் வந்து delete பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்குரிய command என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது del ன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். del அதாவது delete. del அங்கால அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, எங்களோட ஃபைல் நேம் என்ன, மை ஃபர்ஸ்ட் ஃபைல், மை ஃபர்ஸ்ட் ஃபைல், first ஃபர்ஸ்ட். ஓகே, இதான எங்களோட ஃபைல் நேம் .txt. ஓகே, அப்போ என்ன, நாங்கள் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ஃபைலை delete பண்ண வேணும்னா அதுக்குரிய command தான் இந்த del இந்த command கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல வந்து எங்களோட ஃபைல் நேம் கொடுக்கணும். எங்களோட ஃபைல் நேம் தான் வந்து இந்த மை ஃபர்ஸ்ட் ஃபைல் txt. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து என்டர் கொடுப்போம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் டெஸ்க்டாப்ல எங்களோட ஃபோல்டருக்கு போய் பார்ப்போம். ஃபோல்டர் ஒன்னுக்கு போவோம். ஓகே, இப்போ பாருங்க இந்த ஃபைல் 2 மட்டும்தான் இருக்கு. மை ஃபர்ஸ்ட் ஃபைல் இது இருக்கு தானே, நாங்கள் டீல் பண்ண மை ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து delete ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுமே உங்களுக்கு. பாருங்க. ஓகே, இதுக்கு வந்து என்னோட ஃபோல்டர் ஒன்னுக்கு வந்து டெஸ்க்டாப்புக்கு ஃபோல்டர் ஒன்னுக்கு வந்து ஃபைல் 2 மட்டும்தான் இருக்கு. அந்த மை ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து காணல. ஓகே, அப்போ என்ன செய்யுது, delete ஆகிட்டு. ஆனால் என்ன செய்யும்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன செய்யும்னா நீங்கள் delete பண்ணும்போது கவனமாக இந்த delete command இருக்கு தானே, இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்கணும். ஏண்டா வந்து இப்போ நீங்கள் வந்து வெளியே வச்சு இப்போ டெஸ்க்டாப்லையோ அல்லது வேற ஒரு ஃபோல்டருக்கையோ command லைனுக்குள்ளே வச்சு delete பண்ணாமல் வெளியே வச்சு delete பண்ணினே நடக்கும். அது வந்து ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே போகும். நாங்கள் வந்து delete ஆனதை வந்து திருப்பி பேக்கப் அதாவது ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஆனா நீங்க இந்த command promptல வச்சு நீங்க delete பண்ணீங்கன்னா என்ன செய்யும்னா வந்து அந்த ரீசைக்கிள் பின்னுக்குள்ள வந்து இந்த ஃபைல் போகாது. டைரக்டா வந்து delete ஆகிடும். ஸோ இப்படி இந்த ஃபைல்ஸ்களை வந்து நீங்க கிரியேட் பண்ண ஃபைல்ஸ்களை வந்து delete பண்ணும்போது இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ்களையோ ஃபோல்டரையோ delete பண்ணும்போது கவனமா இந்த delete command யூஸ் பண்ணணும். வேண்டாம் வந்து ரீசைக்கிள் பின்னுக்கு போகாது. டைரக்டா வந்து பெர்மனண்டா வந்து delete ஆகிடும். ஓகே, இப்போ நாங்க பார்த்துனாங்க எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து delete பண்றேன்னு. அடுத்த ஒரு command இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு கரண்டா இருக்கிற ஒரு டைரக்டரி வந்து ஃபோல்டர் ஒன்று இருக்கு தானே, இதுக்கு இருக்கிற நிறைய ஃபைல்ஸ் அதாவது இருக்கிற அவ்வளவு ஃபைல்ஸையும் வந்து எல்லா ஃபைல்ஸ் உங்களோட இந்த ஃபோல்டருக்கு வந்து எல்லா ஏதோ ஒரு டைரக்டரிக்கு வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அவ்வளவு ஃபைலையும் வந்து delete பண்ணுறதுக்கு ஒரு command இருக்கு. அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ஃபோல்டர் ஒன்னுக்கு தான் நாங்கள் இப்போ ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஏற்கனவே 2 ஃபைல் இருந்து ஒன்றை delete பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். முதலாவது இந்த ஃபோல்டர் ஒன்னுக்குள்ள வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு வந்து command வந்து டைப் நல் நல் கிரேட்டர் தான் நாங்கள் அழகான ஃபைல் நேம் ஃபைல் 2ன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஃபைல் 3 ஆல்ரெடி ஃபைல் 2 இருக்குன்னு ஃபைல் ஓகே ஃபைல் 3ன்னு சொல்லி கொடுப்போம். ஃபைல் 3.txt. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலும் கிரியேட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ இந்த command prompt யூஸ் பண்ணும்போது ஒரே வந்து எப்பயுமே வந்து டைப் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ண கொமாண்டுகள் எல்லாம் என்ன செய்யணும்னா ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து உங்களோட அரோ இருக்கு தானே, மேல் அம்புக்குறி, அதை வந்து கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னா ஆல்ரெடி நீங்கள் டைப் பண்ண கொமாண்ட் எல்லாம் இப்போ நான் வந்து இப்போ இந்த அரோ கிளிக் பண்ண மாதிரி பாருங்க, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த கொமாண்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த ஃபைல் ஃபோன் மட்டும் மாற்ற போகிறேன். அப்போ என்ன செய்யலாம், ஃபோன் மாற்றிட்டு இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா சரி ஃபைல் 4 கிரியேட் ஆகிட்டு. அதே மாதிரி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், ஃபைல் 5ன்னு சொல்லி ஃபைல் 5. ஓகே, இதை வந்து இந்த ஃபோன் இருக்குது நாங்கள் வந்து 5ன்னு மாற்றுவோம். இப்போ நான் என்டர் கொடுத்தா ஃபைல் 5ம் கிரியேட் ஆகிட்டு. ஓகே, இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் எங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளே வந்து எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4, ஃபைல் 5ன்னு சொல்லி 4 ஃபைல் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா முதல் வந்து அந்த delete command கொடுத்து ஒரே ஒரு ஃபைல் மை ஃபர்ஸ்ட் ஃபைல் தான் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் delete பண்ணோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா ஒரு command கொடுத்து இங்கே அவ்வளோ ஃபைலையும் வந்து ஒரே அடியாக வந்து பெர்மனண்டாக வந்து delete பண்ண போகிறோம். ஸோ அதை என்ன delete பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் முதலாவது command promptக்குள்ளே போவோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டாம், முதலாவது del கொடுக்கணும் முதலாவது. ஓகே, el இந்த கொமாண்டை கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டு என்ன செய்யணும்னா அந்த அஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்குது தானே, இதை கொடுத்து அது பிறகு எங்களுடைய டெக்ஸ்ட் ஃபைலை தான் delete பண்ண போகிறோம். எங்களுடைய எல்லா டெக்ஸ்ட் ஃபைல் எங்களோட ஃபார்மேட்டை கொடுத்தா தெரியும் txt. ஓகே, இதான வந்து எங்களோட ஃபைல் ஃபார்மேட் txt. ஓகே,
அப்போ என்ன இந்த கொமாண்டை கொடுக்குறதால வந்து எங்கட அந்த ஃபோல்டருக்கு இருக்க நான் கிரியேட் பண்ண ஃபைல் 2 ஃபைல் 3 ஃபைல் 4 ஃபைல் 5 அவ்வளவு இந்த 4 டெக்ஸ்ட் ஃபைலும் என்ன செய்ய போகுதுன்னா delete ஆக போகுது. அப்போ நம்மளாவது வந்து delete இந்த கொமாண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டு அதுக்கப்புறம் அஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்கட ஃபைலில் டைப் கொடுக்கணும் டிஎக்ஸ்டி ஃபைல் தானே. அப்போ .txt ஓகே. இப்போ நான் என்ன செய்வோம் என்டர் கொடுப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே இப்போ நான் என்டர் கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃபைலுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ டெஸ்க்டாப்புக்கு ஃபோல்டர் பண்ணுங்க பாருங்க தெரியுங்கன்னா இப்போ ஒரு ஃபைலுமே இல்லை. அப்போ என்ன இந்த கொமாண்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து டபுள் செக் பண்ணணும். என்ன delete ஆனது திரும்ப வராது. ஸோ இது என்ன செய்யணும்னா பெர்மனண்டாக delete ஆயிரும். ஸோ இந்த இந்த கொமாண்டை யூஸ் பண்ணுறதால என்ன செய்யலாம்னா வந்து நாங்கள் எங்களோட ஃபோல்டர் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் நாங்கள் delete பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து இந்த கொமாண்டை நாங்கள் யூஸ் பண்ணதில் வந்து இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைலையும் delete பண்ணலாம். அப்போ என்ன நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளே வந்து இந்த ஃபோல்டர் ஒன்றுக்கு வந்து ஃபைல் 2 ஃபைல் 3 ஃபைல் 4 ஃபைல் 5ன்னு சொல்லி 4 ஃபைல் இருந்தது டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாமே வந்து delete ஆகி ஓகே. அப்போ என்ன இந்த கொமாண்டை யூஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். பெர்மனண்டாக வந்து delete ஆகிரும். ஸோ யூஸ் பண்ணும்போது பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். நாங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து delete பண்ணுறது, எப்படி மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து சேம் டைமில் delete பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம் எப்படி வந்து ஒரு டைரக்டரி இருக்கிற ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்குரிய கொமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து எங்கிட்ட கரண்டாக வந்து நாங்கள் வந்து இந்த ஃபோல்டர் ஒன்றுக்குள்ள வந்து ஒரு ஃபைலுமே இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் delete பண்ணிடுவோம். அப்போ முதலாவது வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு தெரியும் எனக்கு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அதே சேம் டைமில் வந்து அந்த ஃபைலுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டும் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தெரியும் எனக்கு உங்களுக்கு வந்து முதலாக நாங்கள் கொடுக்கணும் எக்கோ இந்த கொமாண்ட் கொடுக்கணும். ஒரு ஸ்பேஸ் விட்டு நாங்கள் என்ன அந்த ஃபைலுக்குள்ள வந்து என்ன டெக்ஸ்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறோமோ அதை கொடுப்போம். ஓகே ஹலோ எவ்ரி ஒன் கொடுப்போம். ஓகே ஹலோ எவ்ரி ஒன். ஓகே ஹலோ எவ்ரி ஒன் டெக்ஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுக்கணும். அப்புறம் இந்த ஃபைல் நேம் வந்து ஓகே ஃபைல் 1 சொல்லி கொடுப்போமே ஃபைல் 1.txt ஓகே கொடுத்து ஓகே ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டு ஹலோ எக்கோ அதில் வந்து ஹலோ எவ்ரி ஒன் சொல்லி டெக்ஸ்ட் இருக்கும். அது பிறகு இந்த கிரேட்டர் சிம்பிள் அது பிறகு எங்களோட ஃபைல் நேம் வந்து file.txt. இப்போ நாங்கள் இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணுவோம். நாங்கள் முதல்ல போய் பார்ப்போம் இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டானு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஒன்றுக்குள்ளே பாருங்க ஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து பாருங்க ஹலோ எவ்ரி ஒன் இருக்கு. ஓகே அப்போ என்ன செய்யணும் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டு ஓகே. அடுத்தது இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து இந்த ஃபைல் தான் எங்களோட நேம் ஃபைல் 1.txt தான் எங்களோட ஃபைல் நேம். இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்வோம்னா இந்த ஃபைலை காப்பி பண்ணி அதாவது இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வந்து காப்பி பண்ணி எங்களோட சேம் டிரெக்டரி அதாவது சேம் ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளேயே வந்து இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதே டைம் என்ன செய்வோம்னா வந்து காப்பி பண்ணும்போது எங்களோட ஃபைல் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் எங்களோட இந்த ஃபைல் ஒன்னுக்குள்ள இருக்கிற அந்த ஹலோ எவ்ரி ஒன் அந்த டெக்ஸ்டையும் காப்பி பண்ணி இந்த இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் காப்பி பண்ணுவோம். ஸோ அதை என்ன செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் முதலாவது COPY இந்த கொப்பின்னு சொல்லி இந்த கொமாண்டை கொடுக்கணும். கொப்பி அங்கால வந்து நாங்கள் எதை காப்பி பண்ண போகிறோம் file.txt தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். அப்போ FIL file.txt ஓகே. அப்போ என்ன முதலாக காப்பின்ற கொமாண்ட் கொடுத்துனாங்க. அடுத்த file1.txt எங்களோட எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை கொடுத்துனாங்க. அது பிறகு நாங்கள் இப்போ புதுசாக காப்பி பண்ணி எந்த ஃபைலை வந்து புதுசாக காப்பி பண்ணி திறக்க போகிறோமோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ என்ன செய்வோம் ஓகே ஃபைல் நியூ காப்பி ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. நியூ காப்பி ஃபைல் ஓகே CO காப்பி ஃபைல் ஓகே file.txt அப்போ என்ன செஞ்சாங்க முதலாவது வந்து ஃபைல் 1 சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு ஹலோ எவ்ரி ஒன் ஒரு டெக்ஸ்டும் வந்து கிரியேட் பண்ணும்போது ஆட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யிருக்கோம் அந்த file1.txt வந்து காப்பி பண்ண போகிறோம். அதாவது ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளேயே காப்பி பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த file1.txt தான் காப்பி பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு முதல் வந்து இந்த காப்பி இந்த கொமாண்ட் கொடுக்கணும். அதுக்கு பிறகு இது வந்து நாங்கள் புதுசாக காப்பி பண்ணி இந்த ஃபோல்டர் இந்த ஃபைலை தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணி இந்த ஃபைலுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஹலோ எவ்ரி ஒன். அப்போ என்ன நியூ காப்பி file.txt தான் எங்கள்கிட்ட காப்பி பண்ண நியூ ஃபைல் ஓகே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் வச்சு இப்போ என்டர் கொடுங்க. அப்போ பாருங்கள் மெசேஜ் வந்து ஃபைல் இஸ் காப்பிடுன்னு சொல்லி வருது. அப்போ என்ன காப்பி பண்ண போகிறது ஓகே. இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் எங்களோட ஃபோல்டர் ஒன்றுக்குள்ளே டெஸ்க்டாப்புக்கு ஃபோல்டர் ஒன்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் கிரியேட் பண்ணாங்க. எனக்கு ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ எவ்ரி ஒன் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தாங்க ஆட் பண்ணாங்க.
இப்போ அடுத்து பாருங்க, இன்னொரு இந்த ஃபைல் வந்துருச்சுன்னா கொப்பி ஆயிட்டு, அதுக்கு நேம் குடுத்துட்டாங்க நியூ காப்பி ஃபைல்னு சொல்லி. அதுக்குள்ள பாருங்க அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற அதே விஷயம், அந்த ஃபைலின் முதலாவது டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள இருந்த அதே விஷயம் இதுக்கே இருக்கு பாருங்க. ஹலோ எவ்ரிவன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தெரியுமே. ஓகே. அப்ப இந்த கமாண்ட யூஸ் பண்ணி தான் நான் என்ன செய்யணும்னா, எங்கட ஒரு ஃபோல்டருக்கு இருக்க ஒரு ஃபைல வந்து காப்பி பண்ணுவோம். அப்போ முதலாவது வந்து இந்த காப்பி இந்த கமாண்ட் குடுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு விட்டு, அதுக்கு பிறகு நாங்க எந்த ஃபைல வந்து காப்பி பண்ண போறோமோ, அந்த ஃபைலோட நேம் குடுக்கணும். நாங்க இதுல வந்து file.txt காப்பி பண்ணாங்க. அதுக்கு பிறகு நாங்க காப்பி பண்ணி, புதுசா கிரியேட் பண்ண ஃபைல் வந்து இந்த நியூ காப்பி ஃபைல். அதாவது நான் ஃபைல் 1 காப்பி பண்ணி, இந்த நியூ ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. காப்பி நியூ காப்பி ஃபைல். ஸோ அந்த விஷயம் வந்து நான் கிரியேட் ஆயிட்டு. ஓகே. இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போற இந்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவ் கமாண்ட். இந்த மூவ் கமாண்ட யூஸ் பண்ணி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து ஒரு ஃபைல வந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம்னா மூவ் பண்ணலாம். அதாவது ஒரு டைரக்டரி, ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு வந்து ஒரு ஃபைல வந்து நாங்க மூவ் பண்ணலாம். ஸோ அத என்னன்னு செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்வோம்னா, நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. நாங்க வந்து எங்கட இந்த ஃபோல்டர் 1 இருக்குதானே, ஃபோல்டர் 1க்கு வந்து 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க என்ன செய்வோம்னா, இதுக்கு இன்னொரு ஃபோல்டர் வந்து இதே ஃபோல்டருக்கு வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபோல்டர் 1க்குள்ளேயே வந்து ஒரு இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி, அதுக்கு என்ன செய்வோம்னா, இந்த ஃபைல் 1 இருக்குது. இந்த ஃபைல் இருக்கு தானே, இந்த டெக்ஸ்ட் ஃபைல வந்து நாங்க அதுக்குள்ள மூவ் பண்ணுவோம். ஸோ அதை என்ன செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. அதுக்கு முதலாவது எங்க சிஎம்டிக்கு வந்து கொள்வோம். இப்ப நாங்க கரண்ட் டைரக்டரி வந்து ஃபோல்டர் 1க்கு தானே நிக்கிறோம். இப்ப நாங்க இந்த ஃபோல்டர் 1க்கு நின்று கொண்டு என்ன செய்வோம்னா, நியூ ஃபோல்டர் ஒண்ணு இதுக்குள்ள வந்து ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபோல்டர் 1க்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுமே நான் ஆல்ரெடி வந்து அது கிரியேட் பண்ணதுக்கான கமாண்ட் வந்து mkdir. நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். mkdir. நாங்க ஃபைல் நேம் வந்து டிஓஸ் டாக்குமெண்ட் சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அப்போ டிஓசின்னு சொல்லி இதான் வந்து எங்கட அந்த ஃபோல்டரை நேம். ஓகே. பாருங்க. mkdir doce கொடுத்து நாங்கள் செஞ்சிட்டோம். இதான் வந்து எங்கட நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்குரிய கமாண்ட். இது இந்த doce வந்து எங்கட ஃபோல்டரை நேம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமே நாங்க வந்து டெஸ்க்டாப்ல இந்த ஃபோல்டர் 1க்குள்ள பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் doceன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நாங்க எங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வருவோம். இப்போ நாங்க இனி என்ன செய்வோம்னா வந்து எங்கட ஃபைல் 1 இருக்கு தானே, இந்த ஃபைல் 1 இந்த DOCக்குள்ள வந்து மூவ் பண்ணுவோம். இந்த DOCE இந்த ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ண போறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா முதலாவது வந்து MOVE ன்னு சொல்லி இந்த கமாண்ட் குடுக்கணும். அதுக்கு பிறகு நாங்க எந்த ஃபைல மூவ் பண்ண போறோமோ அந்த ஃபைல்ல நேம் குடுக்கணும். நாங்க வந்து ஃபைல தானே மூவ் பண்ண போறோம். எங்களோட ஃபைலோட நேம் வந்து file.txt. அப்ப எங்களோட ஃபைல் நேம் வந்து file தான் வந்து எங்களோட ஃபைலோட நேம். இனி நாங்க என்ன குடுக்கணும்னா வந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ நாங்க இப்போ கரண்டா வந்து ஃபோல்டர் 1க்கு தான் நினைக்கிறோம். ஃபோல்டர் 1க்குள்ள DOCக்குள்ள வந்து மூவ் பண்ண போறோம். ஸோ வந்து நான் வந்து டைரக்ட்டா வந்து DOCன்னு குடுத்தாலே ஓகே. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்களோட டெஸ்டினேஷன் வந்து DOCE இந்த ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ண போறோம். அப்ப முதலாவது மூவ்னு சொல்லி ஒரு கமாண்ட் குடுக்கணும். இந்த கமாண்ட் குடுக்கணும் மூவ்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் உண்டு. அதுக்கப்புறம் நான் எந்த ஃபைல மூவ் பண்ண போறோமோ அந்த ஃபைலோட நேம், என்னோட ஃபைலோட நேம் வந்து இந்த file.txt தான் வந்து என்னோட ஃபைலோட நேம். அடுத்தது வந்து எந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ண போறோம் அந்த ஃபோல்டர் வந்து DOCE. அது எந்த டைரக்டரிக்கு இருக்குன்னா இந்த ஃபோல்டர் 1க்குள்ள தான் இந்த ஃபோல்டர் வந்து சப் ஃபோல்டரா இருக்கு. ஸோ இவ்வளவு கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒன் ஃபைல் இஸ் மூவ்டுன்னு சொல்லி ஒரு ரிப்ளை ஒன்று வந்திருக்கு. இப்ப நாங்க போய் பார்ப்போம். எங்கட ஃபோல்டர் 1க்குள்ள டெஸ்க்டாப்புக்குள்ள ஃபோல்டர் 1க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா முதல் வந்து எங்களோட ஃபைல் வந்து வெளியே இருந்ததுன்னு இந்த நியூ காப்பி ஃபைல் மாதிரி ஃபைல்னு சொல்லி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து வெளியே இருந்தது. ஆனா இப்ப காணல. ஆனா இப்ப நாங்க என்ன செய்வோம்னா இந்த கிரியேட் பண்ண DOCன்னு சொல்ல இந்த ஃபோல்டருக்கு போய் பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அப்ப என்ன செஞ்சு ஃபைல் மூவ் ஆகி இதுக்குள்ள வந்துட்டேன்னு. அப்ப எங்களோட ஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபோல்டர் 1க்கு இருந்து இந்த DOCக்குள்ள வந்து மூவ் ஆயிட்டு. ஓகே. இப்ப நாங்க வந்து டைரக்ட்டா ஒரு ஃபோல்டருக்கே இருந்து கொண்டு இன்னொரு ஃபோல்டர்ல வந்து மூவ் பண்ணாங்கண்ணே. இந்த ஃபோல்டர் 1க்கு இருந்து கொண்டே DOC இந்த சப் ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணாங்க. இனி நாங்க பார்ப்போம். இப்ப கரண்டா வந்து இந்த ஃபைல் வந்து இந்த file.txt வந்து இந்த DOC இந்த ஃபோல்டருக்கு தானே இருக்குது. இந்த சப் ஃபோல்டருக்கு இருக்கு. நான் இப்ப என்ன செய்வோம்னா இதுக்கு இருந்து திரும்ப மூவ் பண்ணுவோம். எதுக்குன்னா இந்த ஃபோல்டர் 1க்கு மூவ் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது வந்து நாங்க மூவ் பண்ண போறோம்னா மூவ்னு சொல்லி கமாண்ட் குடுக்கணும். அப்புறம் நாங்க எந்த ஃபைல வந்து மூவ் பண்ண போறோமோ அந்த ஃபைலோட நேம். ஸோ அந்த ஃபைலோட நேம் வந்து file.txt அத குடுத்துட்டோம். அப்புறம் எங்க மூவ் பண்ண போறோமோ அதுல டெஸ்டினேஷன் குடுக்க போறோம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அதுல பாத் குடுக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்வோம்? இந்த ஃபோல்டர் 1க்கு தானே மூவ் பண்ண போறோம். ஸோ இத என்ன செய்வோம்னா காப்பி பண்ணுவோம் அப்படி. கண்ட்ரோலோட C கொடுத்து காப்பி பண்ணி அத கொண்டாந்து போடுவோம் இங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். மூவ்ன்ற கமாண்ட் குடுத்தோம் இதுல.
அடுத்து வந்து நான் எந்த ஃபைலை மூவ் பண்ண போகிறோம், ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியை வந்து டிஓசிஇல இருந்து ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளே வந்து திரும்பி இருந்த மாதிரி பழையபடி எப்படி இருந்ததோ அப்படி மூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இதான் வந்து எங்களுடைய டெக்ஸ்ட் ஃபைலில் நீங்கள் அடுத்தது வந்து நான் எந்த லொக்கேஷனுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷன் நான் வந்து இப்போ என்ன ஃபோல்டர் ஒன்னுக்கு வந்து மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் பார்த்தை வந்து காப்பி பண்ணி கொண்டாந்து போட்டாலோ அல்லது பார்த்து டெரெக்டாக அதில் கொடுத்தாலும் சரி. அப்போ என்ன சி டிரைவுக்குள்ளே யூசஸுக்குள்ளே எல்ஓக்யூக்குள்ளே டெஸ்க்டாப்புக்குள்ளே வந்து ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளே வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஓகே இதில் என்ன காட்டுதுன்னா வந்து பாருங்க எரர் ஒன்று காட்டுது. இது சிஸ்டம் கேனாட் ஃபைண்ட் ஃபைல் ஸ்பெசிஃபைடு. நாங்கள் வந்து இந்த மூவ் பண்ண ஃபைலை வந்து நாங்கள் இருந்த பழைய ப்ரீவியஸ் லொக்கேஷனுக்கே வந்து சேஞ்ச் பண்ணாமல் அவனை சேஞ்ச் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எரர் ஒன்று காட்டுது சிஸ்டம் கேனாட் ஃபைண்ட் ஃபைல் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லி. இது என்ன பிரச்சனைனா வந்து நாங்கள் பாருங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃபோல்டர் பண்ணின இந்த டைரக்டரியில நின்று கொண்டே வந்து நாங்கள் மூவ் பண்ணுறோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எங்கே மூவ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வந்து இந்த டிஓசி இந்த ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணிட்டோம். அப்போ என்ன செய்யணும்னா அந்த டைரக்டரிக்கு முதலாவது போகணும். போயிட்டு தான் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா எங்க எந்த லொக்கேஷனுக்கு வந்து நாங்கள் ஃபைலை வந்து மூவ் பண்ணணுமோ அல்லது எந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணுமோ அதில் பார்த்தா கொடுக்கணும். அதான் வந்து பிரச்சனை. இப்போ நான் என்ன செய்வோம் முதலாவது வந்து சேஞ்ச் டைரக்டரி கொடுப்போம். ஃபோல்டர் ஒன்னுக்கு இருந்து நாங்கள் என்ன செய்வோம்னா டிஓசி அது சப் ஃபோல்டருக்கு போவோம். இப்போ என்ன செய்யணும் சேஞ்ச் டைரக்டரி சிடி டிஓ சி சி ஓகே கொடுத்து இப்போ என்டர் கொடுப்போம். இப்போ நாங்கள் கரண்டாக வந்து டிஓசி இந்த சப் ஃபோல்டருக்கு வந்து வந்துட்டோம். ஃபோல்டர் ஒன்ற சப் ஃபோல்டர். இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி டைப் பண்ண இந்த கொமாண்டை கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேண்ணே முதலாவது வந்து அந்த மூவ் இந்த கொமாண்ட் அது பிறகு எங்களோட ஃபைல் நேம் ஃபைல் டாட் டிஎக்ஸி தான் எங்களோட ஃபைல் நேம். இதுதான் வந்து எங்களோட லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்து எங்களோட ஃபைலை வந்து அனுப்ப போகிறோம். இப்போ கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுங்க மூவ் ஆயிரும். ஓகே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துட்டு பாருங்க 1 ஃபைல்ஸ் மூவ்டுன்னு சொல்லி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இப்போ நாங்கள் மூவ் ஆகிட்டான்னு சொல்லி நாங்கள் வந்து எங்களோட ஃபைல் ஃபோல்டர் ஒன்னுக்கு போய் பார்ப்போம். ஓகே இப்போ பாருங்க இந்த டிஓசிக்குள்ள வந்து இப்போ எம்டியாக இருக்கு பாருங்க. இந்த டிஓசிக்குள்ள இருக்க இந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் வந்து இப்போ வந்து எங்களோட ஃபோல்டர் ஒன்னுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு நாங்கள் பார்க்க போகிற கொமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி கான்ஃபிக். இது வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் ஐபி அட்ரஸ் அதே மாதிரி வைஃபை டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா வந்து இந்த ஐபி கான்ஃபிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது தானே அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வந்து இந்த கொமாண்ட் வந்து ஒரு மிகவும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஐபி கான்ஃபிக் வந்து என்னென்று இந்த கொமாண்டை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதை பார்ப்போம். ஓகே அதுக்கு முதல்ல எங்களோட ஸ்க்ரீன் இந்த சிஎம்டி ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். அதுக்கு கொமாண்ட் வந்து சிஎல்எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஓகே அப்போ என்ன எங்களோட இந்த நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் இதுகளை பார்க்குறதுக்குரிய இந்த ஐபி அட்ரஸ் வைஃபை டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ஐபி கான்ஃபிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே அதுக்கு வந்து ஐபி சிஓஎன் எஃப்ஐஜி ஐபி கான்ஃபிக் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வருது என்ன இதில் பாருங்கள் வயர்லெஸ் லேன் அடாப்டர் லோக்கல் கனெக்ஷன் அங்கே மீடியா ஸ்டேட் வந்து மீடியா டிஸ்கனெக்டட் அதே மாதிரி கனெக்ஷன் ஸ்பெசிஃபிக் டிஎன்எஸ் அப்படி நிறைய இதுகள் வருது மீடியா டிஸ்கனெக்டட். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட ஐபி வெர்ஷன் 6 ஐபி அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் நாங்கள் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸ் இருக்குன்னு நான் இப்போ யூஸ் பண்ண லேப்டாப்பில் ஐபி அட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி லிங்க் லோக்கல் ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி ஐபி வெர்ஷன் 4 அட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி சப்நெட் மாஸ்க் இருக்குது. அதே மாதிரி டிஃபால்ட் கேட்வே இருக்குது. எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஐபி கான்ஃபிக் இந்த கொமாண்டை யூஸ் பண்ணி வந்து எங்களோட ஐபி அட்ரஸ் வைஃபை டீட்டெயில்ஸ் அதே மாதிரி எங்களோட நெட்வொர்க்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் இந்த ஐபி கான்ஃபிகை யூஸ் பண்ணோம்னா வந்து நாங்கள் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஐபி கான்ஃபிக்னு சொல்ல கொமாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த ஐபி கான்ஃபிகை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இன்னொரு கொமாண்ட் இருக்குது. அது என்னென்னா இந்த உங்களுடைய நெட்வொர்க் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். அதுக்குரிய கொமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் ஓல்டு கொடுங்க. ஓகே இப்போ என்டர் கொடுங்க. இவங்களுடைய நெட்வொர்க் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமே பாருங்கள் இவ்வளோ விஷயம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி. முதலாவது பாருங்கள் ஐபி கான்ஃபிக் வந்து பேசிக்கான நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் வந்தது. அதேமாதிரி செப்பரேட் மாஸ்க் இதே மாதிரி முக்கியமான விஷயங்களும் வந்ததுன்னு. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த ஐபி கான்ஃபிக் ஆல் கொடுக்கும்போது பாருங்கள் ஏன்னா இந்த விண்டோஸ் ஐபி கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு.
அது கீழே வயர்லெஸ் லேன் அடாப்டர் லோக்கல் ஏரியா கனெக்ஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க கீழே வந்து வயர்லெஸ் லேன் அடாப்டர் லோக்கல் ஏரியா கனெக்ஷன் டூ குரிய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி வயர்லெஸ் லேன் அடாப்டர் வைஃபை குரிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. அதே பாருங்க நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி ஈத்தர்நெட் குரிய டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ஈத்தர்நெட் அடாப்டர் இன்டர்நெட்டுக்குரிய ஈத்தர்நெட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு பாருங்க. ஸோ உங்களோட நெட்வொர்க் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து சகல விஷயங்களையும் பார்க்குறேன்டா இந்த ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல்னு சொல்கிற இந்த கமாண்ட், அதாவது இந்த கமாண்ட் இந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க சொன்னால் உங்களோட நெட்வொர்க் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற இந்த சிஎம்டி கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு வந்து இந்த பிங்க் கமாண்ட் வந்து நாங்கள் செய்யணும்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் எங்களோட google.com இந்த எங்களோட இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்போம். அதுக்கு வந்து முதலாவதுனா ஓகே இந்த சிஎம்டி வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பண்ணுவோம். ஓகே இதில் வந்து டைப் பண்ணுவோம் பிஐஎன்ஜி பிங்க் கூகுள் EOOGLE google.com. ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட இந்த google.com இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ நாங்கள் பிங்க் அது பிறகு நாங்கள் என்ன செக் பண்ண போகிறோமோ அதோடைய நேம் கொடுக்கணும். நான் வந்து இப்போ google.com வந்து செக் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம்னா அது எல்லாத்தையும் ஒரு வெப்சைட் அட்ரஸோ எதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ google.com செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். ஓகே இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை வருதுன்னு. ரிப்ளை வந்தா என்ன செய்யணும், உங்களோட நெட்வொர்க் வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் டைம் அவுட்னு வந்தால் உங்களோட கனெக்ஷனில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ பிங்க் பாருங்க எனக்கு வந்து பாருங்க நிறைய ரிப்ளை வந்திருக்கு, நிறைய அட்ரஸ் இதெல்லாம் வந்திருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த google.com வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அப்படி இல்லாமல் வந்து ரிக்வெஸ்ட் டைம் அவுட்னு ஒரு மெசேஜ் வந்து வந்ததுன்னா உங்களோட இந்த google.com இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த பிங்க் கமாண்ட். இந்த பிங்க் கமாண்டை யூஸ் பண்ணி எங்களோட இந்த ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டோ அல்லது ஒரு இது வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து, அதாவது இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு வந்து நாங்கள் இந்த பிங்க் கமாண்டை வந்து யூஸ் பண்ணிடலாம். அதாவது பிஐஎன்ஜின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும்னா வந்து இந்த பிங்க் இருக்கு தானே, இந்த பிங்க் கமாண்டை யூஸ் பண்ணி செய்யணும் இந்த கூகுள் டிஎன்எஸ் சர்வர் வந்து பெர்ஃபெக்டாக வேலை செய்தாண்டு வந்து நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே அதுக்கு வந்து நாங்கள் வந்து முதலாவது பிஐஎன்ஜி பிங்க் அவங்களோட இந்த டிஎன்எஸ் சர்வருக்குரிய அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.8.8 இந்த இதுதான் வந்து அவங்களோட அந்த அட்ரஸ். ஸோ இதை கொடுத்து நாங்கள் இப்போ என்டர் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு. பாருங்க பின்னிங் வித் 32 bytes ஆஃப் டேட்டா நிறைய இதெல்லாம் வருதுன்னு ரிப்ளை வருதுன்னு பாருங்க நிறைய இதுகள் வருது. பக்கெட்ஸ் பாருங்க பக்கெட் சம்மந்தமான இதெல்லாம் வருது. 4 packets and received 4 lost 0. அதே மாதிரி அப்ராக்சிமேட் ரவுண்ட் ட்ரிப் டைம்ஸ் இன் மில்லி செகண்ட்ஸில் வருது பாருங்க. மினிமம் 54 millisecond, மேக்ஸிமம் 177 millisecond, அவரேஜ் வந்து 110 millisecond. ஸோ அப்போ என்ன செய்யுது, இதுவும் வந்து இந்த கூகுளோட டிஎன்எஸ் சர்வர் வந்து இந்த பிங் ஒர்க் ஆகி சைட் பிங் வந்து ஒர்க் ஆகுது. அப்படி ஆகலைன்னா வந்து இந்த டிஎன்எஸ் இப்படி இப்போ வந்து எங்களுக்கு இப்போ போயிட்டு வந்து ஒர்க் ஆகுது. இப்படி ஆகலைன்னா எங்களோட டிஎன்எஸ்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே நாங்கள் ஆல்ரெடி நிறைய கொமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இந்த சிஎம்டி கொமாண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிற கொமாண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சிஎம்டியை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது அதுக்கும் ஒரு கொமாண்ட் இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லி நான் பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் எங்களோட கொமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து EXIT இதை கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொமாண்ட் ப்ராம்ப்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் வந்து இந்த சிஎம்டி கொமாண்டில் வந்து நாங்கள் பார்த்த விஷயம் வந்து இந்த டிஐஆர், அதாவது ஃபைல்ஸை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து இந்த டிஐஆர் கொமாண்ட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி சிடி கொடுத்து நாங்கள் ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணோம், எங்களோட டிரெக்டியை சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி MKDIR இந்த கொமாண்ட் கொடுத்து ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி delete DEL இந்த கொமாண்ட் கொடுத்து நாங்கள் வந்து எங்களோட ஃபைலை வந்து delete பண்ணோம். அதே மாதிரி காப்பி மற்றது மூவ் கொடுத்து எங்களோட ஃபைலை வந்து காப்பி பண்ணோம். அதே மாதிரி மூவ் பண்ணோம் ஒரு ஃபோல்டர், அதாவது ஒரு டிரெக்டரியிலேருந்து இன்னொரு டிரெக்டரிக்கு வந்து இந்த மூவ் கொமாண்ட் கொடுத்து நாங்கள் மூவ் பண்ணோம். அதே மாதிரி ஐபி கான்ஃபிக் அதாவது பிங் கொடுத்து நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட நெட்வொர்க் வந்து செக் பண்ணோம். அதே மாதிரி CLS கொடுத்து ஸ்க்ரீன் கிளியர் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸிட் கொடுத்து என்ன செய்யணும், லாஸ்ட்டாக வந்து எங்களோட சிஎம்டியை வந்து க்ளோஸ் பண்ணும். இந்த கொமாண்ட்ஸை வந்து நீங்கள் செய்யுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பயப்பட வேணாம்.
எப்பயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிஎம்டியில் வந்து டைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்வீங்கன்னா இது சம்மந்தமாக லேர்ன் பண்ணுவீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோ வேணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கணும்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.